சிந்தித்த வழியில் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் பாவலர் கருமலை தமிழாளர். வணக்கம். வணக்கங்க. பாவலர் அப்படின்னு சொல்லும் போதே அந்த உங்களுடைய பாடல்கள் அப்படிங்கிறது நேரடியா வந்துருது. அந்த வகையில உங்களுடைய அந்த தொகுப்பு மரபின் வேர்கள், இந்த மரபின் வேர்கள்ல வந்து சொல்லாய்வு கவிதைகள் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அது என்ன சொல்லாய்வு கவிதைகள்? அது சொல்லாய்வு கவிதைகள் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம நடைமுறையில வந்து பேச்சு வழக்குல சில சொற்களை சொல்றோம். ஆனால் வந்து அது தவறான சொற்கள் என்று தெரியாமலே நம்ம சொல்லிட்டு வரோம். இப்ப என்னுடைய நண்பர் ஒருத்தர் என்கிட்ட ஒரு அழைப்புதல் கொடுத்தாரு. கட்டிட திறப்பு விழா அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், எப்ப கட்டிடம் அப்படின்னு சொன்னா கட்டக்கூடிய இடத்திற்கு தான் கட்டிடம்னு பேரு. கட்டி முடிஞ்சிட்டா வீடு கட்டப்பட்ட பின்னால் அது கட்டடம் என்றுதான் பெயர். அப்படிதான் சொல்லணும். நீ கட்டிட திறப்பு விழான்னு போடுறிய, அப்ப இன்னும் வீடு கட்டலையா அப்படின்னு கேட்டேன். இதை போல, அதாவது கட்டட திறப்பு விழா என்பதற்கு பதிலாக கட்டிட திறப்பு விழா என்று போடுகிறார்கள். ஆக கட்டிடம் என்பது கட்டக்கூடிய இடத்தை தான் குறிக்கும். கட்டப்பட்டு விட்டால் அதற்கு பெயர் கட்டடம். இந்த நுணுக்கம் பெரும்பகுதியினருக்கு தெரியாது அப்படிங்கறத உண்மை. அதை போல இப்ப முயற்சிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் முயற்சிக்கிறேன் என்கின்ற சொல் நம் தமிழிலே இல்லை. முயல் என்கின்ற அந்த சொல் பெயர் சொல்லாக வருகின்ற போது ஒரு விலங்கை குறிக்கும். அதே வினை சொல்லாக வருகின்ற போது முயல் என்றால் முயற்சி. இப்போ பயில் என்கின்ற ஒரு சொல் இருக்கிறது. அதை நாம் பயிற்சி என்று சொல்லுகின்றோம். பயிற்சி பெற்றேன், பயிற்சி பெற்றுக்கொண்டு வருகிறேன் என்று நாம் சொல்லுகிறோம். பயிற்சிக்கிறேன் என்று நாம் சொல்லுவதே இல்லை. ஆனால் இங்கே மட்டும் நாம் முயற்சிக்கிறேன் என்று சொல்லுகிறோம். அது தவறு. முயற்சி செய்கிறேன், முயற்சி செய்து நான் வெற்றி பெற்றேன் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இதை நான் கவிதையிலேயே எழுதியிருக்கின்றேன். அது சற்று வித்தியாசமான முயற்சியாக இருக்கு. சில உதாரணங்களை பார்க்கலாம். இப்போ மனம் என்ற ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டால், ஐ என்ற வேற்றுமை உருவை சேர்க்கின்ற பொழுது இலக்கணத்தின்படி அத்து என்கின்ற சாரியை சேர வேண்டும். அதை மனம் கூட்டலை மனத்தை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இப்பொழுது பணம் கூட்டலை பணத்தை என்று நாம் சொல்லுகின்றோம். குணம் கூட்டலை குணத்தை என்று நாம் சொல்லுகின்றோம். ஆனால் மனம் கூட்டலை மனதை என்று நாம் சொல்லுகிறோம். அது தவறல்லவா? பழம் கூட்டலை பழதை என்று எங்கேயாவது சொல்லுகிறோமா? குணதை என்று எங்கேயாவது சொல்லுகிறோமா? பணதை என்று சொல்லுகிறோமா? ஆனால் மனதை என்று மட்டுமே நாம் சொல்லுகிறோம். அது தவறான ஒரு நடைமுறையில் வந்துவிட்டது. ஆக நாம் மனத்தை என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு நான் கவிதையிலே எழுதியிருக்கின்றேன். பணம் என்னும் சொல்லோடு ஐகாரம் சேர்த்து பணத்தை என எழுதுகின்றோம், சொல்லுகின்றோம். குணம் என்னும் சொல்லோடு ஐகாரம் சேர்த்து குணத்தை என எழுதுகின்றோம், சொல்லுகின்றோம். மனம் என்னும் சொல்லோடு ஐகாரம் சேர்த்து மனதை என தவறாக எழுதுகின்றோம். பணம் குணத்தில் அத்து சாரியை சேர்த்தல் போல மனத்தை என எழுதுதலே முறைமையாகும். இப்படி ஒவ்வொரு சொல்லுக்கும் இதை போல நான் கவிதையிலேயே விளக்கம் தந்திருக்கிறேன். அதை போல நாள்கள், நாட்கள். நாள்கள் என்று சொல்வதுதான் சரியான சொல், நடைமுறையில் சொல்ல வேண்டும். ஆனால் அதை நாட்கள் என்று நாம் சொல்லுகிறோம். நாட்கள் என்றால் புதிய கல் என்றுதான் பொருள். அதற்கு நான் விளக்கமாக எழுதியிருக்கின்றேன். பழைய கல்லை பருகினாலும் புதிய கல்லை பருகினாலும் தீங்கின்றி நன்மையுண்டோ? அழையாத விருந்தாளி யமனும் வந்தே அவசரமாய் உடனழைத்து செல்வான் மேலே என்று அது குறிப்பிட்டு, இந்த நாள்கள் ஏன் சொல்ல வேண்டும் என்பதற்கு, எத்தனையோ நாள்கள் இங்கே மனைவி மக்கள் எதிர்க்காமல் ஊமையராய் குனிந்திருப்பர். பித்தேற்றும் நாட்கள் என்று அறிந்திடாமல் பிதற்றுகின்றார் பல